This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VVM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான சத்தான லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வீட்டில் அவல் இருந்துச்சுன்னா இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேறு எதுவும் வாங்கி கொடுக்க தேவையில்லை, இதேமாதிரி செஞ்சு வச்சுருந்தாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். லட்டுக்கு லட்டும் ஆச்சு, சத்துக்கு சத்தும் ஆச்சு. இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா VVM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் லட்டு பண்ணுறதுக்கு 3/4 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன், 1/2 கப் பொரிக்கடலை எடுத்திருக்கேன், கூடவே 2 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சம்பா அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இதை மிதமான தீயில நம்ம வறுத்தெடுக்கணும். தீ அதிகமாக வச்சிடாதீங்க, அவல் கரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான தீயிலையே இதை லைட்டாக இதே மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் இதே மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து இதே மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இதை நான் 2 தடவையாக போட்டு அரைச்சிருக்கேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன கடாயில் நான் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் உருகுனதும் இதில் முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் சேர்த்து இதை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் தேங்காவை நம்ம மிக்சியில் லைட்டாக துருவிட்டு அதே நெய்யில் போட்டு நம்ம இதையும் தேங்காயும் வறுத்தெடுத்துக்க போகிறோம். ஒரு கைப்பிடி போல் தேங்காவை துருவி எடுத்து இதேமாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது கடாயில் நான் 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அளவு எல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். இந்த வெல்லம் நல்லா கரையணும், இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். திரும்பவும் வடிகட்ட அதே பாகு இதில் ஊற்றி நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ ஓரளவு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும். இது கூட ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம், தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அவல் மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி அது நல்லா அவல் சேர்த்துருக்கனால நல்லா ஊறி நல்லா திக்காக வந்துடும். இப்போ தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அழகாக ஒன்று போல் ரெடியாகி வந்துடும். இதே மாதிரி கைப்படாமல் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுப்பு தீ அதிகமாக இருக்காமல். இப்போமே நல்லா இறுகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா இறுகிடுச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு முந்திரி பழத்தை இதில் நம்ம சேர்த்துக்கணும். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்துட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சி வச்சுக்கிடுவோம்.
ரொம்ப ஆயிடக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும்போதே நம்ம இதை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி உருண்டை உருண்டையாக. அவ்வளவுதான், சூப்பராக லட்டு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கிடுவோம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், அற்புதமான அவல் உருண்டை, அவல் லட்டு எதுனாலும் பேர் வச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.